கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாகி நீதிமான்களுடைய வாழ்க்கை பாதை ராஜபாதை. அது சூரிய வெளிச்சம் போல பிரகாசித்து அநேகரை அது வெளிச்சத்தில் நடத்தும். அநேகருக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். ராஜபாதைங்கிறது ஆட்சி, ஆளுமை, அதிகாரம் மட்டுமல்ல, மக்களை பாதுகாக்கிறது. ராஜாக்கள் என்பவர்கள் பாதுகாக்கிறவர்கள், மக்களை பராமரிக்கிறவங்க, மக்களுக்காக யுத்த களத்தில் போய் நிற்கிறவங்க. இன்றைக்கி இராணுவங்கள் இருக்குது. அன்றைக்கி இராணுவத்திலேயே அந்த தேசத்தின் ராஜாவும் அந்த இராணுவத்தில் போய் நின்று சண்டை போடுவார். எதிரி படைகளோடு நின்று யுத்தம் பண்ணாங்க. அதான் அந்த காலத்து ராஜாக்கள். ராஜாக்கள் என்பவர்கள் தன் உயிரை பணைய வைத்து மக்களை பாதுகாக்கிறவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நீதிமான்களுடைய பாதை ராஜபாதை. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க தான் நீதிமான்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் நீதிமான்கள். கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நீதிமான்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் நீதிமான்கள். உங்கள் வாழ்க்கையை ராஜபாதையாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ராஜபாதை என்பது அநேகரை பாதுகாக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற நீதிமான்கள் அநேகரை பாதுகாப்பாங்க, பராமரிப்பாங்க, பரிபூரணப்படுத்துவாங்க. இயேசுவை போலவே இருப்பாங்க. கர்த்தரை போலவே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் நிறைய கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்துருப்பார். ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருப்பார். இந்த நீதிமான்கள், கர்த்தரை நம்பி இருக்கிற அந்த நீதிமான்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நீதிமான்கள், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற நீதிமான்கள், கர்த்தருக்காக வாழ்கிற நீதிமான்கள் தேசத்திலே நன்மைகளை மாத்திரமே கொண்டு வருவார்கள். தேசத்தின் மக்களை பாதுகாக்கவே ஜெபம் என்கிற யுத்த களத்திலே நிற்பார்கள். சத்துருவை முறியடிப்பார்கள், சாத்தானை மடங்கடிப்பார்கள், மக்களை பாதுகாத்து நித்திய ஜீவனுக்கு நடத்துவார்கள். எப்படிப்பட்ட உன்னதமான பணி! தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி மிக உன்னதமான பணி. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பணி மிக உன்னதமான பணி. மக்களை பாதுகாக்கிறவர்கள் நீதிமானுடைய வாழ்க்கை ராஜபாதை. அந்த ராஜபாதையிலே அநேகர் போஷிக்கப்படுவார்கள், பராமரிக்கப்படுவார்கள். அநேகர் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். கொடுமையான வியாதிகளுக்கு, வறுமைகளுக்கு தப்புவிக்கப்படுவார்கள். அறியாமைக்கும் திக்கற்ற நிலைமைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மாற்றி அமைக்கப்பட்டவர்கள் நல்ல ஒரு அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வருவார்கள். நீதிமான்கள், கர்த்தரை நம்பியிருக்கிற நீதிமான்கள், அவருடைய வாழ்க்கை ராஜபாதை அநேகரை பாதுகாக்கும், பராமரிக்கும், போஷிக்கும், பரிபூரணப்படுத்தும். கர்த்தர் பெரியவர். அவரை நம்பியிருக்கிற நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறவர்கள். நீங்களும் நானும் கர்த்தரை நம்புகிற நீதிமான்களாக, ராஜபாதையின் வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, அநேகரை போஷிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.